இட்லி மாவு சுத்தமாக முடிஞ்சிருச்சு. அதனால காலையிலேயே வந்து அரிசி ஊற வச்சுட்டேன். இட்லி அரிசி ஒரு 2 படி மட்டும் ஊற வச்சுருந்தேன். அதனால மதியம் போல் வந்து உளுந்து ஊற வச்சிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி உளுந்தும் ஊற வச்சுட்டேங்க. நான் அரிசி ஆட்டவே மாட்டேன். எங்கள் மாமியார் இல்லைன்னா அக்கா தான் ஆட்டுவாங்க. எப்போவாவது ஒரு நாள் தான் நான் ஆட்டுவேன். நான் ஆட்டினேன் அப்படின்னாலுமே நான் கலந்து வைக்க மாட்டேன். ஏன்னா என் கைக்கு புளிக்கவே புளிக்காது. அதனாலேயே நான் கலந்து வைக்கவே மாட்டேன். அதனால் இந்த தடவை என் ஹஸ்பண்ட் வந்துட்டு நான் கலந்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். நான் உப்பு மட்டும் அளவு பார்த்து போட்டுட்டேன். அதுக்கப்புறம் அவர் தான் கலந்து வச்சார். அவர் கலந்து வச்சுட்டு அதுக்கப்புறமா ரெடியாகி ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தாங்க. போயிட்டு வரும்போதே தர்பூசணி வாங்கிட்டு வந்தாங்க. இந்த தர்பூசணி நுங்கு இதெல்லாம் பார்க்கும்போது அடடா சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு போலவே அப்படின்னு சொல்லி தோணுதுங்க. நான் கூட பழம் அவ்வளோவா நல்லா இருக்காது அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் உண்மையாலுமே சொல்கிறேன், டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. குட்டீஸுங்கெல்லாம் வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ரெடி ஆகிட்டு வரும்போது கரெக்டாக கட் பண்ணி எல்லாமே ரெடியாக வச்சுருந்தேன். என் பொண்ணுக்கு தான் ஃபஸ்ட்டு பீஸு. அவள் தான் ரொம்ப விரும்பி சாப்பிடுவா தர்பூசணியை. உங்கள் யாருக்கெல்லாம் தர்பூசணி ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் மீ. பாய்.